ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகியில் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராகி மாவை எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருக்கேன். சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போயும் ஒரு வாட்டி சொல்கிறேன். ராகி ஒரு கப்பு, இட்லி அரிசி ஒரு கப்பு, ஒரு கைப்பிடி பச்சரிசி, 2 ஸ்பூன் வெந்தயம், 1/4 கப்பு உளுந்து எல்லாம் ஒன்றா போட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினோடனையும் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம். ஆட்டி நீங்கள் உடனே உப்பு போட்டாலும் ஓகே தான். உப்பு போட்டு கரைச்சி ஒரு 5 மணி நேரம், நான் ஒரு 2 மணி நேரம் வெளியே வச்சுட்டு திரும்பி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஒரு 2 நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் ஒரு வேளைக்கு தான் அரைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 மணி நேரம் வெளியே வச்சு புளிக்க வச்சுக்கோங்க. நல்லா புளிச்சிடும். நைட் டின்னருக்கு இல்லைன்னா மார்னிங் டிஃபனுக்குன்னா நைட் ஆட்டி வச்சிடலாம். உப்பு போட்டு கரைச்சி நீங்கள் அந்த மாதிரி இட்லி அந்த மாவுலேயே இட்லி, தோசை, பணியாரம் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நான் ராகி தோசை எப்படி ஊற்றுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். சேனலில் செக் பண்ணிக்கோங்க. அதே மாவு தான் இதில் ராகி பணியாரம். இதில் நம்ம வெல்லம் போட்டும் சாப்பிட்லாம். நாங்கள் இதுக்கு நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்டோம். ரொம்ப அருமையாகவே இருந்தது. ராகி பணியாரம் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.